இன்றைக்கி இஞ்சி துவையல் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். கப்பு இஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி தழை இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்கு தான் இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கம்மியாக காஞ்ச மிளகாய் போடுங்க, ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா காரமாக இருக்கும். அதனால் கம்மியாக கார மிளகாய் போட்டால் போதும். கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் புளி, வெல்லம் இதையும் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு வச்ச துவையிலையும் சேர்த்துக்கலாம்.